ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎஸ் ரெசிபீஸ் அண்ட் vlog. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான ஒரு பாகற்காய் தீயல் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் ஒரு அரைமுறை தேங்காய் நான் திருவி வச்சுருக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆட் பண்ணி லைட்டாக முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு இது ஃப்ரை ஆகி வந்த பிறகு நம்ம இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 4 பூண்டு இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை ஆன பிறகு நம்ம இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கலாம். நல்லா ஆறின பிறகு நம்ம இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இது ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 காஞ்ச வத்தல் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காய் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் இதில் வந்து ஒரு 25 போல் சின்ன வெங்காயத்தை வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு பாகற்காய் இதில். இப்போ நம்ம இதில் வந்து நான் வந்து ஒரு லெமன் சைஸில் கொஞ்சம் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து மிக்சியில் அடித்து வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதை ஒரு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இதில் ஒரு டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாகற்காய் தீயலில் வந்து கசப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்த்தியானனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.